இவங்க வந்து பாலை வச்சுருக்காங்க மடியில். இவங்களுக்கு வந்து கறந்தாதான் நம்ம வேறு எந்த எண்ணத்தில் வேணாலும் கறந்துக்கலாம். வேறு குட்டியை மட்டும் விடாத என்கிட்ட, நீ வேணால் கறந்துக்க. வேறு குட்டியை மட்டும் விட்டுடாதம்மா என்கிட்ட, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ வேணால் லிட்டர் கணக்கில் கறந்துக்க, எவ்வளோ நேரம் வேணாலும் ஆடாமல் செய்யாமல் இருக்கேன் அப்படிங்கும். வந்து கதை சொன்னால் அப்படி கேட்கும், ஊற்று ஊற்று. முடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே ஜம்முன்னு இந்த தாடையை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு அப்படி கேட்பாங்க கதைலாம். தொங்குடி இது. போதும் கொஞ்சினது. கொஞ்சணுமா கொஞ்சணுமா போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அழகி குட்டி போட்ட வீடியோ வந்து போட்டிருக்கோம்ப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சில காரணத்தால் வந்து போட முடியல. நம்ம மொத்தம் 7 ஆடு வந்து குட்டி போட்டிருக்கதா சொல்லியிருப்போம். அதில் வந்து 6 ஆடு வரைக்கும் காமிச்சிட்டோம். இன்னும் ஒரு ஆடு வந்து நம்ம காமிக்கணும். அதில் அழகி குட்டி போட்டதில் வந்து 2 குட்டி போட்டுச்சு, ஒரு கெடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து ரொம்ப முடியாமல் இருந்தான். நம்ம வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம், ரொம்ப முடியாமல் சோடையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து நம்ம எப்படி பால் போட்டு விட்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த குட்டி வந்து கெடா குட்டி. அதை தூக்குனோம்னா அதுக்கு நெகாவே இல்லாமல் இருந்துச்சு. நம்ம வந்து கறந்து சிரஞ்சியால் தான் வந்து பால் போட்டு விட்டுருந்தோம். ரெண்டாவது ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகி வந்து அந்த ஆரோக்கியமாக இருக்கிற குட்டிக்கு மட்டும்தான் பால் கொடுக்குது. இந்த சோடையாக இருக்கிற குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ அதுதான் எப்படி நம்ம சரி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எனர்ஜி குறையிறதுக்காட்டியும் இன்னும் கொஞ்சம் பாலை போட்டு விடணும். பார்த்து பார்த்து அடிபட்டுண்டி தங்கம். இதெல்லாம் எடுக்கணும்ப்பா ஃபஸ்ட்டு. எல்லாம் உடச்சி போட்டானுங்க. நம்ம ராத்திரி வந்து பாலை கறந்து செஞ்சியில் போட்டுட்டு போகணும். இது வந்து 20 ml செஞ்சு, அதாவது இது 25 ml இருக்கும் ஃபுல்லாக எடுத்தோம்னா. 2 நடை வந்து அதுக்கு போட்டு விட்டு போனேன். அடுத்தது ஒரு 12 ஹாலுக்காக வந்து ஒரு செஞ்சு ஃபுல்லாக போட்டு விட்டு போனேன். ஏன்னா வயிறு ஃபுல்லாக போட்டுட்டாலும் வந்து அதுக்கு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா கொஞ்சம் நடந்துச்சுன்னா செரிமானம் ஆகிடும். கொஞ்சம் படுத்த படுக்கையாக தானே இருக்குது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொடுக்கணும். வயிறு ஃபுல்லாக கொடுக்க வேணாம் இதேமாரி உள்ள குட்டிக்கு. இப்போ இதில் வந்து 2 செஞ்சு வந்து இழுத்து போட்டோம்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு நடை வந்து அதுக்கு எனர்ஜியாக பாலை வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்புறம் 2 நாளில் வந்து தானாக சரியாயிடும். கொட்டாயை வந்து நாளைக்கு தான் கூட்டணும். அலமையிலம்மா அன்னடி தங்கம் முட்டைக்கூடாது பட்டோ. சரி, இவங்கெல்லாம் பால் குடிச்சு முடிச்சாச்சு. தூக்கி உள்ளார போட வேண்டியதுதான். இங்கே வந்து பாலுக்கு வந்து நிற்கிறத பாருங்க. ராத்திரி இதுக்கு வேறு இவங்களுக்கு வேறு போட்டு விட்டேன். ஏன்னா மடியில் டைரெக்டாக கொடுக்கறத விட இதில் போட்டோம்னா டக்கு டக்கு டக்குன்னு முழுங்குது. இதில் போடுறது ஈஸியாக தான் இருக்குது. 2 நாள் வந்து டப்பாவில் கொடுத்து பார்த்தேன். டப்பாவில் கொடுக்கறது வந்து அதாவது பால் டப்பாவில் குடிக்கல. நம்ம இதால் ராத்திரி வந்து கறந்து போட்டு விட்டோம். கொம்புக்கிட்ட வந்து நிறையா பால் இருந்துச்சு, அதுதான் கறந்து இதுக்கிட்ட போட்டு விட்டோம். எங்கடாவன் இதுகிட்ட வந்து போட்டு விட்டோம். கொம்பு வந்து நம்ம டம்ளரில் வேணால் எவ்வளோ பால் வேணாலும் கறந்துக்கலாம். வேறு குட்டியை வந்து ஊட்ட விட்றதுக்கு விடாது. மயில் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் விடணும். அதாவது வேறு குட்டியை விட்றோம் அப்படின்னு தெரியாமல் விடணும். அப்படி மறைச்சி விட்டோம்னா மயில் வந்து 2 ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் கொடுக்கும். ராத்திரி வந்து இந்த மஞ்சள் கலர் கயிறு கட்டியிருக்கோம் இல்லையா, அவங்க 2 பேருக்கும் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் பசி. இன்றைக்கி வந்து ஆள் வந்திருக்காங்க, ஆம்பளை ஆள் வந்திருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் வேப்பந்தழை வெட்டி வைக்க சொன்னால் வெட்டி வச்சுருவாங்க. கொஞ்சம் என்ன தான் தீனி இருந்தாலும் அதுங்களுக்கு கொஞ்சோண்டு பச்சையாக ஏதாச்சும் கடிச்சா தான் அதுங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. இல்லைனா அதுங்களுக்கு எதுவுமே சாப்பிட்ட மாதிரி தோணும். அம்மாடி அது வளைச்சிக்குண்டி தங்கப்பில் அது மேலே ஏறக்கூடாது நீனு. எல்லாம் தாவுது, அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு கிடக்கு. சரி, நம்ம போய் கேட்டை லாக் பண்ணிவிட்டு தூக்கின்னு வந்து போடுவோம். தங்கக்கூடியா படைக்கு போகக்கூடாதுங்க. வா வா உடுக்க. அது பேர் என்ன, கொம்பு பாருங்கள், தனியாக இது கொண்டு அங்கே வச்சுருக்கு அடியில், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல்.
இங்கே வா இங்கே வா, நீ எங்கே உள்ள போகிற தங்கமே? வெளில வாடி, இங்கே வாங்க, வரல வா வா, இங்கே வாம்மா. சுற்றி பார்க்குறீங்களா? பார்த்தது போதும் வாங்க போங்க. அவங்க இப்போ விளையாட்டு மூடில் இருக்காங்க. யாரும் விளையாடுறதுக்கு வரமாட்டேங்கிறானுங்க. லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தூக்கி போடுவோம். செல்லை வச்சுட்டு ரெண்டு ரெண்டாக தூக்கி போடாதான் கொஞ்சம் சீக்கிரம் தூக்கி போடலாம். சொன்னால் பார்த்தீங்களா, அவர் விளையாட்டு மூடில் இருக்கார். சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பார்ப்போம். அச்சோ 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 அச்சோ, பார்த்து பார்த்து. மேலே வாடி, மேலே ஏறி வாங்க, ஏறி வாங்க, ஏறுங்க, ஜம்ப் பண்ணுங்க. ஏறி 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 வா. அது மேலே ஏறி ஏறு, ஏறி வா. நம்ம எல்லாரையும் தூக்கி போட்டாச்சு. இவங்க மட்டும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாலை கறந்து விடணும். ஆனால் ஊட்டுறது மட்டும் ஓயாமல் ஊட்டுவாங்கப்பா. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு காமிக்கிறேன். இது ரொம்ப நேரமாக ஊட்டிகிட்ருக்கா. இங்கே வருங்க, பால் இறங்காது அதுக்கு. இருடி தங்கம், மயமாடி பெருமா நிற்க மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிறதுமா புள்ளி எடுத்து போய் தானாக பால் கொடுக்குதாங்க. அம்மா கறந்து விட்டுக்கிறேன்டி. இது இப்போ விதைக்காகாது. சரி போ. மயில் தாங்கிறதுக்கு என்ன கோவமா? வீடியோ எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாதா வீடியோ? அம்மா தானே, ஒரே ஒரு நண்டு எடுத்துக்கிறேனே. சரி, அம்மா ஒரே ஒரு நண்டு எடுத்துக்கிறேன். இந்தடா, இந்தம்மா வருங்க. இப்படி இப்படி கறந்து கறந்து விடணும். உங்களுக்கு சத்தம் கேட்குதா என்னன்னு தெரில. வாய்க்குள்ளே சொயங்கின்னு போகும். சத்தம் கேட்குதா? புரிஞ்சு புரிஞ்சு விடணும், அப்போ தான் குடிப்பார். நம்ம லைட்டாக விடணும். நிறையா விட்டோம்னா அது பால்லாம் வெளில வந்து ஊற்றும். புறையேறாமல் கொடுக்கணும். சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், உள்ளார வாய்க்குள்ளே போகிறது. இந்தாங்க, இந்தாடி. அம்மா கொடுக்குறேன்டா. நீ குடிக்க மாட்டே, அப்புறம் அம்மா போயிடும். முடியா, இந்தா தாவு. இங்கேன்னு சத்தம் கேட்குது வாய்க்குள்ளே போகிறது. அப்பப்போ கையை விட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணி உள்ளார விடும். இப்படி தான்ப்பா நான் இதுக்கு போட்டதுலேருந்து பால் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், மடியில் வந்து பால் இல்லை. அப்போ தான் அதுக்கு வயிறே நொம்புது. இன்னும் காம்பை சப்பிக்கிட்டே தான் இருக்குது. ஓரளவுக்கு குடிச்சு முடிச்சாச்சு. வயிறும் நம்பி இருக்கு பாருங்கள். இந்தடா இந்தடா. காம்பில் பால் இல்லைன்னா அது நவுந்துடும். அவ்வளோதான். இது வந்து ஒரு வாரமாக கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாள் கொடுத்தோம்னா தானாக அப்புறம் குடிக்க பழகிடும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் வயிறு புஷ்ஷுன்னு. குடிச்சாச்சா? வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் இவங்களே குடிக்க மாட்டாங்க. பால்லாம் வெளில வந்து ஊற்றும். அதுதான் வந்து அவங்களுக்கு அளவு. குடிக்காமல் வாய் வழியாக வெளில வந்து ஊற்றுச்சுன்னா அவங்க குடிச்சு முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து பால் இல்லை, அவனை 2 பேருமே குடிச்சிட்டானுங்க. போதும், நல்ல ஜம்முன்னு இருக்குது. வாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாக இருக்க தொட்டு பால் வந்து நம்ம டைரெக்டாக மடியிலேருந்து கறந்து விட்றோம். வேறு ஆடாக இருந்தால் சில ஆடு வந்து விடாது. அப்புறம் நம்ம கறந்து செஞ்சியாலேயோ இல்லை பால் பாட்டிலையோ போட்டு விட்ற மாதிரி தான் இருக்கும்.
இது வந்து பால் பாட்டிலில் போட்டாலும் குடிக்க மாட்டுது, சிரிஞ்சியால் போட்டால் குடிக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக எடுத்து விட்றது. ஏன்னா நம்ம சிரிஞ்சியால் போட்டால் அதே பழக்கத்துலேயே வந்து டெய்லியும் இருக்குன்ட்டு நம்ம மடியிலேருந்து டைரெக்டாக விட்டோம்னா கொஞ்சம் அதுங்களுக்கு பழகுமே, அப்புறம் 2 3 நாள் கழிச்சு குடிக்க ஆரம்பிச்சிருங்கிறதுக்காக தான் மடியிலேருந்து டைரெக்டாக கந்து வாய்க்கு விடுறது. இதில் எனக்கு வருஷத்தில் ஒரு 2 3 ஆடு வந்து இப்படி இருக்கும். ஒரு சில குட்டி, அதாவது 2 3 குட்டி, வருஷத்தில் ஒரு 2 3 குட்டி இது மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வாரம் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் தானாக குடிக்க ஆரம்பிச்சிடும். போன வருஷமே பார்த்திங்கன்னா நம்ம மயிலோட பிள்ளை 2 குட்டியில் வந்து ஒரு குட்டி அப்படி தான் இருந்துச்சு. நம்ம பாட்டிலில் கறந்து அது பாலையே கறந்து நம்ம பாட்டிலில் போட்டு விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தானாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் வந்து கமலில் கேட்குறீங்க, ஏன் ஆட்டுக்குட்டி வந்து பால் குடிக்க மாட்டேங்குது, என்னக்கா செய்யறது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகியோட பிள்ளையும் ஒன்று அப்படி தான் இருக்குது. அதுக்கும் வந்து சிரிஞ்சியால், ஏன்னா சின்னோண்டு குட்டி அது, அதனால் சிரிஞ்சியால் கறந்து போட்டு விட்டுட்ருக்கோம். ஒரு சில குட்டி இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனித்து ஒரு வாரம் பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தானாகவே சரியாக போயிடும். பால் குடிக்கலங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டோம்னா குட்டி வந்து சோறு அடிச்சிடும். அதுக்கப்புறம் அது உடம்பு முடியாமல் தான் போகும். இப்போ அழகிக்கிட்டேருந்து பாலை கறந்தாச்சு. அங்கே போய் எங்கே ஒழிஞ்சிருக்கிறத பாருங்கள். ஒரு புள்ள அங்கே போய் படுத்துருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து கறந்தாச்சு. எம்மாடி உன் பிள்ளையை தூக்கி உள்ளார போட்டாச்சு. இப்போம்மா இப்போ வந்து இதை இவங்களுக்கு போட்டு விடணும். நேற்று வந்து படுத்த படுக்கையாக இருந்தாங்க. ஏஞ்சி நின்று யூரின் போகிற அளவுக்கு ஆகிட்டார். நேற்றுலாம் படுத்த படுக்கையிலே போணுச்சு. இன்றைக்கி வந்து பரவாயில்ல, எழுந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அதுக்கிட்டேருந்து பாலை கறந்து, அது அம்மாக்கிட்டேருந்தே பாலை கறந்து 2 சிரஞ்சி, இது வந்து 20 ml சிரஞ்சி, ஃபுல்லாக எடுத்தால் 25 ml, 50 ml வந்து இதுக்கு இப்போ பால் போட்டு விட்ருக்கோம். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து இன்னும் கொஞ்சோண்டு பால் கறந்து இன்னும் ஒரு 2 சிரஞ்சி வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டு விடணும். இப்படியே போட்டு விட்டுருந்தோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இடையில அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம்னா எழுந்திரிச்சு ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நேற்று இருந்ததுக்கு வந்து பழைப்பானா அப்படின்னு தான் நினச்சேன். இங்கே வருங்க, இப்போ காலையிலேருந்து எழுந்திரிக்கவே இல்லை. நம்ம பால் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால் இன்னமும் முடியல, இருந்தாலும் நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்லப்பா. நம்ம இதுக்கு மட்டும் வயிறு ஃபுல்லாக வந்து பால் கொடுத்துருப்போம். நம்ம வந்து இதேமாரி உள்ள குட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக வந்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதால் எழுந்திரிச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது. நம்ம கொடுத்த பால் வந்து செரிமானம் ஆகாமல் அப்படியே இருந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நடை வந்து கொடுத்துட்ருக்கணும். நம்ம ஆரோக்கியமான குட்டியாக இருந்தால் வயிறு ஃபுல்லாக பால் கொடுத்துடலாம், அதுக்கு வந்து செரிச்சிடும். இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணுற வரைக்கும் அப்படி தான் கொடுக்கணும். நம்ம வந்து 6 மணிக்கு கொட்டாய்க்கு வந்தோம். மணி வந்து 8 போகுது, 7:58. நம்ம வீட்டுக்கு போவோம். பால் வந்து கொஞ்சம் மீந்திருந்துச்சு. அது வந்து மாடியில் ஒரு நாய் வந்து குட்டி போட்டுருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம ஊற்றிருக்கோம். குடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, குடிக்க சொல்கிறோம். அதுக்கு தான் வந்து மறைஞ்சு பத்திர ஒளிஞ்சு விளையாண்டுட்ருக்காங்க. என்ன ஒளிஞ்சு விளையாடுது? என்ன ஒளிஞ்சு விளையாடுது? என்ன ஒளிஞ்சு விளையாடுதுங்கிறேன். சரி போ, நான் வீட்டுக்கு போகிறேன் போ. பட்டைக்குட்டி பொம்பளை பிள்ளை. சுக்கமாக இருக்கா? நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆமாம், நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். கை கொடுங்க, அப்போ தான் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். கை கொடுங்க. இல்லையா? கை கொடுக்க மாட்டியா? கை கொடுறிப்பட்டோ, கை கொடுமா. கை கொடுக்கணுன்னா இப்படி செய்யணும், சரியா? இப்படி செய்யணும். அதெல்லாம் செய்யக்கூடாது, சரியா? தப்பக்கூடாது. சரி போடா, நான் போகிறேன்டா, வீட்டுக்கு போகிறேன்டா. அம்மடி. மாடியில் வந்து ஏகப்பட்ட கொய்யாக்காய் காய்க்கிது. ஆனால் ஒரு கொய்யாக்காய் கைக்கு வர மாட்டேங்குது. வெறும் விதையாக கிடக்கு பாருங்க. இத்தனையும் அணில் சாப்பிட்டது. காய் மட்டும்தான் எந்த நேரமும் கண்ணுக்கு தெரியும், பழம் மட்டும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா விட்டா தானே அது படுக்கிறதுக்கு. எங்கே வந்து பாலை குடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்க அம்மா வந்து இப்போ ஆராய்ச்சி மேலே ஆராய்ச்சி பண்ணுவாங்க.
எப்படா இது இங்கே வந்துச்சு, யாரு கொண்டு வந்து வச்சது? வந்துட்டான் வந்துட்டான், அவங்க அம்மா வந்துட்டான். வருதுடா வருது, உங்கள் அம்மா வருது. ஆஹா ஆகா ஆஹா. அதுக்கிட்ட பொடி போட்டு இது குடிக்குது பாருங்க. அவங்க அம்மாட்ட வந்து பால் குடிக்க போகிறாங்க. இங்கே வந்து காலையில் போட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? காலையில் வந்து நான் ஏந்திரிக்கும் போதே குட்டி வந்து போட்டு கடந்துச்சு தானாவே. இவங்க வந்து இன்றைக்கி போட்டவங்க. நவரடி, நான் பிள்ளைக்கு உள்ளார போடுறேன், போய் தண்ணி குடிச்சிட்டு வாடி தங்கம், அம்மா பார்த்துக்கிறேன். கயிறு கட்டி ஒன்றும்ப்பா அடையாளம் ஒன்றும் புரியல. இங்கே வா, தண்ணி குடிமா, ஒடியம்மா. போங்க உள்ளார போங்க. இவங்க வந்து கெடா குட்டி. போடி உள்ளார போங்க. இதில் நம்ம காமிச்சிருக்கிறது 7வது ஆடு. அதாவது நம்ம 7 ஆடு குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். அழகி வரைக்கும் நம்ம ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 to 20 நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருப்போம். இதான் நம்ம ஃபைனலாக போட வேண்டிய குட்டி போட்ட ஆடு வீடியோ. இதுக்கப்புறம் வந்து நிறையா ஆடு குட்டி போட்டிருக்கு. அப்போல்லாம் நம்ம வீட்டே இல்லை. ஆனால் ஒவ்வொன்றா எந்தெந்த ஆடு குட்டி போட்டிருக்குங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்ப்பா. காலையில் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து நம்ம அலாட்டை வந்து காமிச்சிருப்போம். அதில் வந்து குட்டிலாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம ரஞ்சி தம்பி கேட்டிருந்தாங்க, அக்கா அலாட்டு குட்டி போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாப்பா, அலாட்டு எல்லா ஆடுமே குட்டி போட வேண்டிய அத்தனை ஆடுமே வந்து குட்டி போட்டாச்சு. அலாட்டும் போட்டுடுச்சு. நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் வந்து அலாட்டு தான். எத்தனை குட்டி போட்டிருக்கு, என்ன குட்டி போட்டிருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் பொறுமையாக. நம்ம வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா. அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா ஏன் வீடியோ போடல, ஏன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ரிப்ளை பண்ணணுன்னு யாரும் கோச்சிக்கல. அதுதான் பெரிய விஷயம். என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஏன்னா நான் அப்படி இருக்க மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ சூழ்நிலை சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல. வேறு ஒரு ரீசன் கிடையாது. இப்போ பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஏன்னா புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நம்ம ஒரு நாள் கூட ஆடுங்கள்லாம் விட்டுட்டு நம்ம வெளியில் போய் தங்கினது கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு மேலேயே வந்து வெளில போய் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அதனால் நம்ம வந்து ஊர்லேயே இல்லை. அப்போ ஆடுங்கள்லாம் யார் பார்த்துக்கிட்டாங்கங்கிற ஒரு டவுட் இருக்கும். மணிமேகலையும் என்னோட நாத்தனாரும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆடுங்களுக்கு வந்து மேய்ச்சலும் இல்லைப்பா. நம்ம இருந்தாக்கா, இவங்க இருந்தாக்கா தலையெல்லாம் ஏறி வெட்டி வச்சுருப்பாங்க. அதாவது பட்னியே போடாமல் பசினா என்னன்னு தெரியாமல் வளர்ந்த ஆடுங்க இப்போ வந்து தீவனத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சிங்க. வர வர இனிமேல் கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஆடுங்கள்லாம் வந்து கொஞ்சம் இளைப்பாக தான் இருக்குது, சரியாயிடும். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த குட்டிலாம் இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்ப்பா. இது ஏன்னா முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ தான், குட்டி போட்டப்போ எடுத்து வச்ச வீடியோ தான். நம்ம அதுக்கப்புறம் புதுசாக இன்னும் வீடியோ எடுக்கலை. நம்ம வந்து இதுக்கப்புறம் வீடியோ எடுத்தால் தான், ஏன்னா ஊர்லேயே இல்லை இல்லையா, அதனால் வீடியோ எடுக்கலை. அவ்வளோதான்ப்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் சந்திப்போம்.